வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கூட்டம் மாதாந்த சந்திப்பு இன்று டில்கோ ஹோட்டலில் நடைபெற்றது. கடந்த முதல் தடவையாக நாங்கள் சந்தித்த போது மாதம் ஒரு தடவையாவது நாங்கள் கூடுவதென்று தீர்மானித்திருந்தோம். ஆகையினாலே இந்த மாதத்துக்கான சந்திப்பு இன்றைக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது. கடந்த கூட்டத்திலே நாங்கள் பேசிய சில விடயங்கள் மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. விசேடமாக அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை அல்லது எடுக்காமல் இருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அண்மை காலமாக அதற்கான சில ஆயத்தங்கள் செய்வதாக அரசாங்கம் கூறி வருகிறது. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையானது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பிரதம மந்திரி, நீதி அமைச்சர் உட்பட பலர் நாங்கள் இந்த பொறுமுறை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நாங்கள் தற்போதைய நிலையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக எங்களுடைய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுகிற போது மற்றைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தரப்புகளும் எங்களோடு இணைந்து இதிலே செயலாற்ற வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் தமிழ் தேசத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து ஒரு ஒருமித்த அல்லது ஒருமைப்பாடான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவது காலத்தின் தேவையாக இருக்கிறது. பலர் அரசாங்கம் சாட்டுப்போக்கு சொல்லாமல் இருப்பதற்கும் சர்வதேசத்திலேயும் இதுதான் தமிழ் மக்களுடைய அபிலாஷை என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் ஏற்கனவே பல வரைவுகள், யோசனைகள், ஆவணங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்து ஒரு குறித்த நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். வெகு விரைவிலே அதனை நாங்கள் பூர்த்தி செய்வோம். மற்றவர்களும் இதில் இணைந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நல்லது. அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் பின்போடப்படுவது அல்லது தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது சம்பந்தமான விடயத்தை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். இது கடந்த தடவையும் பேசப்பட்ட ஒரு விடயம். மாகாண சபைகள் இயங்காமல் இருப்பது எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டதே தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக சொல்லப்பட்டு தான் கொண்டு வரப்பட்டது. அது முழுமையான தீர்வு அல்ல, நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்வும் அல்ல. ஆனால் மாகாண சபைகள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது இயங்கியது பல குறைபாடுகளோடு இயங்கினாலும் கூட அப்படி ஒரு அமைப்பு இருந்தது. ஆகவே 7-8 வருஷங்களாக மாகாண சபைகள் இயங்காமல் இருப்பது இலங்கை அரசியலமைப்புக்கும் மாறான ஒரு விடயம். இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக, ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக, ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே 1 வருட காலத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி முடிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்படி வாக்குறுதி கொடுத்திருந்தும் கூட இப்பொழுது 1 வருஷமும் நிறைவடைந்து அதற்கு பிறகு 4 மாதங்களும் ஆகிவிட்டது. இன்னமும் மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான அறிகுறியே கிடையாது. மாறாக அதனை இழுப்படிப்பதற்கான பல முயற்சிகள் நடைபெறுகிறது. பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்தால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாராளுமன்ற தெரிவுக்குழு எதற்காக நியமிக்கப்படுகிறது. ஒரு தெரிவுக்குழு நியமிச்சிருக்கிறோம், அதனுடைய அறிக்கை வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த இழுத்தடிப்பு விவகாரத்தை கைவிட்டு உடனடியாக மாகாண சபை தேர்தல் இருக்கிற முறைமையிலே நடத்தப்பட வேண்டும். முறைமை மாற்றப்பட வேண்டுமென்றால் அதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. தேர்தல் முறையிலே சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானால் அது செய்யலாம். அதில் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் செய்யலாம். ஆனால் தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலையே நடத்தாமல் இருப்பது
எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். ஆகையினாலே இருக்கிற முறைமையிலே தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். அதுவும் காலம் கடந்ததாக இருக்கிறது. ஆகையினாலே அரசாங்கம் இந்த நொண்டிச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்காமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். இன்னொரு விடயம், நாட்டுக்கு எதிரான நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டம் என்ற ஒரு சட்ட வரைவு ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவென்று சொன்னால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குகிற சட்டமூலத்திலே அதைவிட மோசமான இன்னொரு சட்ட வரைவை உட்புகுத்துவது எந்த காலத்திலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இது சம்பந்தமாக இதற்கு முன்னரும் 2 தடவைகள் 2 வரைவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த வரைவுகள் வந்த வேளைகளிலே கூட ஜேவிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், அதுக்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே எங்களை விட கூடுதலாக உறுதியாக இருந்தவர்கள். நான் எங்களை விட என்று சொல்வதற்கு காரணம், நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம். ஆனால் கொண்டு வரப்படுகிற வரைவுகள் சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டோம். அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கே வர மறுத்தவர்கள். ஏனென்றால் இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்ற ஒற்றை நிலைப்பாட்டிலே இருந்தவர்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கான 25 மாவட்டங்களிலேயும் நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்திய போது அனைத்து மாவட்டங்களிலேயும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். பல சந்தர்ப்பங்களிலே அந்த நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படையாக சொன்னவர்கள் இன்றைக்கு அதிலே தலைகீழாக மாறி இன்னொரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே இருக்கிற விடயங்கள் இப்பொழுது இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மோசமான பல விடயங்கள் அதிலே இருக்கின்றன. ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு அறிவிப்போம். இதுவும் ஒரு முடிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். உண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஜனாதிபதி வடக்குள்ள உள்ள அரசியல்வாதிகள் தாங்கள் முன்வைக்கிற அபிவிருத்தி திட்டங்கள், குறிப்பாக அந்த உலக விளையாட்டு மைதானத்தை நாங்கள் கொண்டு கூட இங்குள்ள அரசியல்வாதிகள் அதை நீதிமன்றத்துக்கு போய் அந்த தடை உத்தரவு எடுத்தான மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதை தாண்டி நாங்கள் அதை செய்வோம் என்ற வழியை சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு விடயம் சம்பந்தமாக வழியிலே பேசுவது தவறான விடயம். அது ஜனாதிபதியாக இருந்தாலும் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்கு அவரும் உள்ளாக்கப்படலாம். ஜனாதிபதி பதவியை அவர் விடுகிற நாளில் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டும் வரலாம். குறிப்பாக இந்த தையட்டி அன்று சொல்லாமல் கூட இங்கே உள்ள வணக்கஸ்தலத்தை மையமாக வச்சு முருகல் ஏற்படுற ஒரு பிரச்சனையோட போகுது அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அங்கே வாரதையும் ஒரு இனவாத நோக்கத்தை வெளியிடும், அது இங்கே போராடவையும் இனவாத நோக்கத்தை தான் செய்யணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்புத்தே கமல நடப்பயிற்சி செய்யாதவர் ஏன் யாழ்ப்பாணத்தில் நடப்பயிற்சி செய்தார்ன்னு நாங்கள் கேட்டால் அதை இனவாதம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இப்போ அப்படியான கருத்துக்களை சொல்கிறார். அது தெற்கிலையும் ஒரு எதிரொலியை ஏற்படுத்தியிருக்கு. அவர்களுக்காக இப்போ கதிராமத்துக்கு இந்துக்கள் போவது இவ்வளவு கோயிலையும் தாண்டி நாங்கள் வர்றாருலன்னு. இது சமயம் சம்பந்தமான ஒரு விடயம். அவரும் அங்கேயும் போய் தொழலாம், வணக்கம் செய்யலாம். அங்கே காணிகளை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்கள் காணி உரிமையாளர்கள் அல்ல. அவர்கள் யார் என்பதை விசாரித்து அறிவதற்கு நான் சிஐடியை ஏவி விட்டுருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இது மிக மோசமான ஒரு செயல். காணி உரிமையாளர் மட்டும்தானே நிலத்தை விடுவிக்க சொல்லி போராட்டம் செய்ய வேணும். தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன, இராணுவம் அதிலே இப்போ இவ்வளவு காலமாக இருக்கிறார்கள், அதனை விடுவீங்கள் என்று கேட்பதற்கு எவருக்கும் உரிமை உண்டு. அவர்களே கேட்டவர்கள் பாராளுமன்றத்தில் எங்களோட சேர்ந்து பல தடவைகள். அவர்கள் உரிமையாளர்கள் இல்லையே. நாங்கள் பாராளுமன்ற விவாதங்கள் நடக்கிற வேலையெல்லாம் அவர்கள் எங்களோட சேர்த்து மக்கள்கிட்ட காணியில் விடுவீங்கள் என்று முன்னைய அரசாங்கத்திலே கேட்டவர்கள். ஆகவே காணி உரிமையாளர்கள் தான் கேட்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அப்படி கேட்கிறவர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வுத்துறையினரை நான் ஏவி விடுகிறேன் என்று பயமுறுத்துகிறது இன்னமும் மோசமான ஒரு செயல். ஆகையினாலே ஜனாதிபதி இனவாத கருத்துக்களை சொல்லுகிறார் என்று ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே ஒரு கருத்து சொல்லப்பட்ட போது நானும் கூட சொல்லியிருந்தான், இல்லை அப்படியான சிந்தனை அவருக்கு இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் ஜனாதிபதி ஆன பிறகு பல்வேறு அழுத்தங்கள் அவருக்கு இருக்கிறது போல தான் தென்படுது. விசேஷமாக திருவண்ணாமலை புத்தர் சிலை விவகாரத்தில்
அந்த சிலை அங்கே வைக்கப்படக்கூடாது என்று போலீஸே முதல்ல அதில் அகற்றி விட்டு பிறகு இல்லை பாதுகாப்புக்காகத்தான் அகற்றினோம் என்று போலீஸே திரும்ப கொண்டு வந்தாங்க. அந்த சிலையை வைக்க பண்ணியது இந்த அரசாங்கத்தினுடைய செயல். இப்போ நீதிமன்றம் வேறு நடவடிக்கை எடுத்திருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அரசு நிறைவேற்றுத்துறை அப்படியாக மண்டியிட்டு பௌத்தத்துக்கு மண்டியிட்டு மற்ற சமயத்தவர்களுடைய எண்ணங்களை மதிக்காமல் செயற்பட்ட ஒரு விடயம். கல்வி சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டால் சீர்திருத்தத்தில் என்ன இருக்கிறதுன்றது வேறு விடயம். அதில் குறைவுகள் இருந்தால் நாங்களும் பேசுவோம். ஆனால் மகாநாயக தேர்தல் நான் தீர்மானிக்கிறது கல்வி சீர்திருத்தத்தை இப்போ நடைமுறைப்படுத்துகிறதா இல்லையான்னு. ஆனபடினால் இந்த நாட்டுடைய போக்கை முன்னேறவர்கள் செய்ததை போலவே ஒரு இனவாத மதவாத சிந்தனையோடு பேரினவாத சிந்தனையோடு இந்த அரசாங்கம் செயற்படுத்துகிறது என்பது எங்களுக்கு இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பு விட்டோம். ஆனால் அந்த கட்சிகளில் உள்ள ஒரு சிலர் அந்த பங்குபெற்ற இருந்தவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த மாதிரி அமைச்சர் சந்திரசேகர் கருத்து சொல்லியிருந்தார். நேற்றைய தினம் முன்னாள் எங்களுடைய கட்சி தலைவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவே இல்லை. எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்குத்தான் அழைப்பு விடுக்கப்பட்டதாக நாங்கள் அறிந்தோம். அவர்கள் சேர்ந்து கட்சியாக நாங்கள் எடுத்த தீர்மானம் அதுக்கு போவதில்லை என்று, கட்சிக்கு என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த பலாலியில் இருக்க இராணுவ முகாம் வைத்தியசாலை மீண்டும் துரிதகதியில் வேலையில் ஆரம்பிச்சிருக்கணும். இது தொடர்பாக வருகிற வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் போன தடவை அது வந்தபோது அது சம்பந்தமாக நான் முறைப்பாடு செய்து என்றால் அது சம்பந்தமான வழக்கு இப்போது நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கில் நான் ஆஜராகி கொண்டிருக்கிறேன் அந்த காணி உரிமையாளர்களுக்காக. அது சம்பந்தமாக அரசு சட்டத்தன்னைக்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அதை பற்றி விசாரித்து நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த சொல்லி நினைக்கிறேன் 23ஆம் தேதி என்னமோ அந்த வழக்கு வருகிறது. அதில் எங்களுக்கு அந்த நிலப்பாடு தெரிய வரும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். அரசாங்கம் ஒரு கல்வி சீர்திருத்தம் முன் வச்சிருந்தது, அதை இப்போ பின்வாங்கியிருக்கு. நம்ம அது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு. கல்வி சீர்திருத்தம் அத்தியாவசியமானது. இது இன்றைக்கு நேற்றல்ல பல தசாப்தங்களாக இருக்கிற ஒரு கோரிக்கை. ஆகவே ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்படுவது முக்கியமானது. அதிலையும் நாங்கள் மேலோட்டமாக பார்க்குற போது இந்த பழைய முறைமையிலிருந்து ஒரு புதிய முறைமைக்குள்ளே கொண்டு வருவது ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. ஒட்டுமொத்தமான அந்த முறைமை மாற்றத்தை பற்றி பாடமாக்கி ஒப்புவிக்கிறதுல இருந்து வித்தியாசமான ஒரு முறைமைக்கு. ஆனால் அந்த பாடத்திட்டங்களோட உள்ளடக்க சம்பந்தமாக பல பிரச்சனைகள் எழுதியிருக்கின்றன. அதிலே எங்களுடைய கட்சியும் வேறு தமிழ் தரப்புகளும் அமைச்சருக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். இதிலே இன்னொரு அநீதி நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது. தமிழ் சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு, சிங்கள சரித்திர புத்தகத்தில் இருக்கிறது வேறு. நாங்கள் படித்த சரித்திரம் வேறு, இப்போ படிப்பிக்கிற சரித்திரம் வேறு. ஆகவே இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த விவாதத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவது என்று. இந்த எழுந்திருக்கிற பிரச்சனை சம்பந்தமான விடயம் அது உண்மையிலேயே அந்த வயது பிள்ளைகளுக்கு பாதிப்பானதா இல்லையா என்கின்ற விடயம் சம்பந்தமாக கட்சி இன்னும் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. அது சம்பந்தமான நிபுணர்களோடு நாங்கள் கலந்து பேசி கொண்டிருக்கிறோம். விவாதம் வருவதற்கு முன்னதாக நாங்கள் அதனை கூடி ஆராய்ந்து அது சம்பந்தமான எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம். ஜேபியினுடைய அமைச்சர் சந்திரசேகரன் கொக்கோவில் இடம்பெற்ற கூட்டத்தில் உங்களை நேரடியாக சொல்லாட்டிக்கும் உங்களையும் சுரதிரனை முனைத்து குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதுக்கு நீங்கள் என்ன வகையான விஷயம்? மீன்பிடி சம்பந்தமாக பல பிரச்சனைகள் இருக்கின்றன. மீனவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்யாமல் மற்ற கட்சிகளுக்குள்ள அவர் மூக்க நுழைத்து இந்த கருத்துக்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது எங்களுடைய கட்சி தலைவரும் நாங்கள் சொல்லியிருக்கிறார். எங்களோட கட்சிக்கு இந்த நிகழ்வுகளுக்கு அழைப்பொன்றும் கொடுக்கப்படவில்லை. சில உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கு தவிசாளர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் கட்சியோடு சேர்ந்து அந்த நிகழ்வுக்கு போவதில்லை என்று. அதை தவிர அவருக்கும் எந்த அழைப்பும் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் சந்திரசேகரன் சொன்ன அந்த கருத்துக்கு எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது. மற்றது அவர் என்ன பேரை சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. தெளிவாக என்ற பேரை சொல்லியே கதைக்கலாமே. இவ்வளவு பயப்படுறாருன்னு எனக்கு விளங்கல.